உலகமெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வினோத் சுப்பிரமணி. இன்றைய நல்லகாலம் நிகழ்ச்சியில் நம்ம கூட பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள் இருக்காரு. வணக்கம் குருஜி. வணக்கம் குருஜி. இப்போ ஒரு ராசிக்காரர்கள் அடிப்படையில் எடுத்துக்கிட்டால் ஒரு கர்ம பலன்கள் இருக்கும், எதெல்லாம் ப்ளஸ் எதெல்லாம் மைனஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ ஒட்டு மொத்தமாக இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த பதிவு. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் குருஜி. நிச்சயமாக இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஒரு ராசிக்குரிய ஒவ்வொரு விஷயம் நான் சொல்கிறதெல்லாம் அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. பதிவுகளை போயிடலாம். குருஜி, இந்த கும்பராசிக்காரர்கள் வாழ்க்கையில் எப்படி இருப்பாங்க? கும்பம்னா முதல்ல யாரு? கும்பராசிக்காரர்கள் என்றாலே குதூகலம் தான். கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ரொம்ப அருமையான ஒரு ராசின்னா அது கும்பராசி. 1 கோடி ரூபா பணத்தை கொடுத்து எடுத்துக்கிட்டா சாப்பிட்றான்னு சொன்னால் கூட அண்ணே ஒரு டிஃபன் சாப்பிட்டு 100 ரூபா வேணுன்னு கேட்பாங்க. ஏமாற்ற தெரியாது, பொய் சொல்ல தெரியாது. இந்த கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இவர்களுக்கு எங்கே போனாலும் ஃபினான்ஸ் ஹேண்ட்லிங் இவங்க தான். நீங்கள் வேணால் போய் பாருங்கள். ஒரு கல்யாண வீட்டில் ஒருத்தர் கையில் பேக் வச்சுட்டு சுற்றிட்டு இருப்பார். அது பொண்ணோட அப்பா, அது நமக்கே தெரியும். அவர் கூடவே ஒருத்தர் திரிவார், அதுதான் இவர் கும்பராசிக்காரங்க. அவருக்கு கணக்கு சொல்லிட்டு இருப்பாங்க. அண்ணே வாழை மரம் வந்துருச்சு அம்மா 2300 தரணும், ஆமாம் 2300 கொடுத்தோம், 200 கொடுத்துரு, இதெல்லாம் பேசிட்டே இருப்பாங்க. ஃபினான்ஸ் ஹேண்ட்லிங், மொய் கணக்கு எழுதுகிற எல்லாரும் இவங்க தான். திருநெல்வேலி வகையரா மாமன் முறையிலே பேர் என்னப்பா சொல்லுப்பா, தட்சிணாமூர்த்தியே 2500 மொய் செய்கை எல்லாம் எழுதுவாங்க. அந்த பணத்தை பத்திரமா வச்சுப்பாங்க, கணக்காக ஒப்படைப்பாங்க. இதெல்லாம் இவர் தான். அதே மாதிரி நல்லா சாப்பிடுவாங்க. 12 மணிக்கு மேலே ஒரு நிமிஷம் ஆனாலும் நான் சாப்பிடாமல் இருக்க மாட்டேன், போய் சாப்பிட்ருவாங்க. இவங்கள்ட்ட ஏதாவது வழி கேட்டு பாருங்க. கிட்ட இப்படி நேராக போனால் இது வரும், ஏதோ ஒரு ரத்னா கஃபே வரும். அங்கேருந்து ரைட் எடுத்து லெஃப்ட் எடுத்தால் புகாரி ஹோட்டல் வரும். அங்கேருந்து நேராக போனால் ஆனந்த புவன் காஃபி சென்டர். சொல்கிற அடையாளம் கூட ஹோட்டலில் தான் சொல்லுவேன் நீயே அப்படின்னு. ஹோட்டலு சாப்பாட்டு கடை இப்படி தான். சாப்பாட்டு பிரியர் நலபாகம் இதெல்லாம் அவங்க. இவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க. போஸ்ட் பாக்ஸ் இதெல்லாம் இருந்துகிட்டே இருக்கும். அதான் இவங்களோட. இவங்களை மாதிரி ஒரு 70s 80s பாட்டு கேட்குற ஆளே கிடையாது. இவங்க பார்த்தீங்கன்னா பழைய ராஜ்கிரண் பாட்டு, பழைய ராமராஜன் பாட்டு எல்லாம் கேட்பாங்க. பழமை விரும்பிகள் இவங்க பார்த்தீங்கன்னா இந்த மிடில் சாங்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் கூட கேட்குறாரு. ரொம்ப ரசனைக்குரியவங்க. இவங்களுக்கு இந்த புது பாட்டெல்லாம் பிடிக்காது. இவங்க குரு தான் இவங்களுக்கு 2 கூடியவன். கல்ச்சர் பேஸ்டு. தொட்டங்கொண்டரா சாவே சூடி கொண்டரா சாத்தி அப்படிங்கிற மாதிரி அந்த பழைய ராஜா சார் கிராமத்துலலாம் லவ் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி லவ். அந்த மாதிரிலாம் இவங்க லவ்வபுள். பாப்பா இவங்க லவ் மாதிரிலாம் ஒரு லவ் யாரும் பண்ண மாட்டாங்க. கண்ணிலேயே சிக்னல் கொடுப்போம்டா அப்படிங்கிற மாதிரி இவங்க கிராமத்து லவ் எல்லாம் கும்பம் தான். ரொம்ப அடக்கமானவங்க. சாமி பூஜை, கடவுள் அருள், குறி சொல்லுதல், சாமி ஆடுதல், ஜோதிடம், இதுதான் இவங்களோட வாழ்க்கை. 2 கூடியவனாக குரு இருப்பதால் தங்கம், குரு சார்ந்த பணிகள், ஸ்கூலாக இருந்தால் ஸ்கூல்ஸில் டானா இருக்கிறது, ஸ்கூல்ஸ் ஹெட்டாக இருக்கிறது, இதெல்லாம் இவங்க பணி. இவங்க பெரும்பாலும் பெரிய தொப்பை, பெரிய வயிறு, தொந்தி இதெல்லாம் வந்துடும். ஏன்னா 2 கூடியவனாக சுக்கிரன் குரு இருக்கிறதுனால நல்லா சாப்பிடுவாங்க. மிதுன ராசிக்காரங்க மாதிரி நல்லா சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அதான் அவங்களோட பெரிய மைனஸ். இவங்களுக்கு தொந்தி அதிகமாகிடும். இவங்க குடிப்பழக்கம் மட்டும் வச்சுக்கூடாது. வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்களால இதை உடவே முடியாது. ஏன்னா 6 கூடியவனாக சந்திரன் ஆகிடுறான். இவங்களோட பெரிய மைனஸே அவங்க ஒய்ஃப் தான். இவங்க ஒய்ஃப் சார்ந்த குடும்பம், அவங்க அப்பா அம்மா டார்ச்சர் பண்ணிடுவாங்க. இன்னும் 4 கூடியவனாக சுக்கிரன் இருப்பதால் அப்பா அம்மா விட்டு பிரிஞ்சிருவாங்க. அதே மாதிரி ஒய்ஃபுனால பெரிய டார்ச்சர். அதனாலேயே இவங்க ஒரு நிலையற்ற வாழ்க்கை வாழ்வாங்க. இவங்க வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னு உண்மையை சொன்னால் இவங்களுக்கே தெரியாது. அதான் உண்மை. இவங்க மக்களுக்காக வாழ்கிறவங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் ஃபேமிலிக்காக வாழ்கிறவங்க. அண்ணன் தம்பி தங்கச்சி கூட பிறந்த பிறப்பு இவங்களுக்காக வாழ்கிறவங்க. இப்படியே இவங்களுக்காக வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. இவங்களுக்காக ஒரு சின்ன சுகத்தை கூட அனுபவிக்க மாட்டாங்க. இவங்க மற்றவங்களுக்காகவே வாழ்வாங்க. குருஜி, இப்போ இவங்க என்ன கர்மா கழிக்கிறதுக்காக பிரிவு எடுத்திருக்காங்க? ஒய்ஃபோட அருமையை புரிஞ்சுக்கிறது இதுக்காக தான், வேற என்ன கிடையாது. இவங்க வாழ்க்கையில இல்வாழ்க்கை தான் பெரிய சேலஞ்ச். அதுக்காக டைவர்ஸ்லாம் ஆகவே ஆகாது. கும்பராசிக்காரங்க டைவர்ஸ் ஆனதா சரித்திரம் கூட கிடையாது. ஆகாது. 100க்கு 10% தான் ஆகும். 90% அந்த மனைவியை வச்சே அதை வச்சுக்கிட்டே வாழ்ந்துக்கிட்டே இருக்கணும். எந்த வயதிற்கு மேலே குருஜி உங்களுக்கு ராஜபோகம் ஆரம்பிக்கும்? இவங்களுக்கு பிறந்ததுலேருந்து கஷ்டப்படுற ஆள்னா அது இவங்க தான். இவங்களுக்கு எப்படி 42 43 அதுக்கப்புறம் தான் அவங்க லைஃப் நல்லாயிருக்கும். அடுத்த ட்ராக் நோக்கி போவோம். ஓகே. எந்த ஒரு குட்டான ஒரு 3 விஷயம் சொல்லணும்னா என்ன சொல்லணும்? பேடான ஒரு 3 விஷயம் சொல்லணும். குட்டான 3 விஷயம், குரு பகவான் கூடவே இருப்பார். எங்கே போனாலும் ஒரு அதிகாரி கூட தான் அவங்க இருப்பாங்க. எங்கே போனாலும் ஒரு அமைச்சர் கூட தான் இருப்பாங்க. எங்கே போனாலும் ஒரு விஐபி கூட தான் இருப்பாங்க. இவங்களை கரெக்டாக செலக்ட் பண்ணி அந்த விஐபி பக்கத்தில் வச்சுப்பார். அதான் இதில் ஆச்சரியம்.
அவங்களோட லைஃப் ஸ்டைல தான் இவங்க வாழ்வாங்க. ஏன்னா அந்த proper விஐபி கூடயே கணக்கு திரிவாங்க, வழக்கு. அவங்களோடயே வாழ்வாங்க, அவங்க லைஃப் ஸ்டைல தான் இருப்பாங்க. இது அவங்களோட பெரிய ப்ளஸ். அந்த விஐபியோட பண நிர்வாகம்லாம் இவங்க தான் பார்த்துப்பாங்க. இது அவங்களோட பெரிய ப்ளஸ். இவங்க கையில் பணம் இல்லாத நாளே கிடையாது. எப்படி பணம் வரும்னா அவருக்கு வரும், அதனால அவர் இவருக்கு தருவாங்க, அப்படி இருக்கும். 3வது பெரிய ப்ளஸ் என்னன்னா இவங்களோட அதிகபட்ச உண்மை பெரிய ப்ளஸ். இவங்களோட மைனஸ் என்ன, மனைவியால் ஒரு நாள் கூட நிம்மதி கிடையாது. அதனாலேயே தொழிலில் டிஸ்டர்பன்ஸ் ஆகிட்டே இருப்பாங்க, வேலை மேலே அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வராது. பெரிய மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதனே எட்டுக்குடையவனாக இருப்பதால் இவங்க என்ன கன்வின்ஸ் பண்ணாலும் எவனுமே கன்வின்ஸ் ஆக மாட்டான். ஃபார் எக்ஸாம்பிள் இது அதாவது ஒரு பாலிசி பிடிக்கணும், ஒரு ஆள் பிடிச்சிட்டு வரனா இவங்க பேசி கன்வின்ஸ் பண்ண இவங்களுக்கு தெரியாது, வராது இவங்களுக்கு. அடுத்ததாக இவங்களோட பெரிய மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்ப உண்மையாக இருக்கிறது மற்றவங்களுக்கு பிடிக்காது. இவங்களை அவங்க வந்து கெடுக்க ட்ரை பண்ணுவாங்க, அவங்க கெட்டு போக மாட்டாங்க. அதனால இவங்களுக்கு நண்பர்களே இருக்க மாட்டாங்க. அதான் அவங்க பெரிய மைனஸ். ஓகே குருஜி, இந்த பாதகமான விஷயத்துல இருந்துன்னா தப்பிக்கணும்னா என்ன அவங்க பண்ணலாம்? ஒன்றுமே பண்ண வேணாம். குரு பகவான் வழிபாடை தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்தால் போதும். குரு தான் இவங்க தெய்வம். அல்லது சுக்கிர பகவான் வழிபாடு, கஞ்சனூர் போகணும், சுக்கிர ஸ்தலங்கள்லாம் போகணும். சுக்கிரனை பிடிச்சிட்டே இருந்தால் மனைவி தரும் தொல்லைகள்லேருந்து விடுபடலாம். குருஜி, இந்த கர்ம பலன்களை பற்றி ரொம்பவே சிறப்பாக சொன்னீங்க. இந்த கர்மாவை வந்துட்டு பொதுவாக சொல்லுவாங்க, விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதனுடைய ரகசியத்தை சொல்லுங்க குருஜி. இந்த கர்மாவை சரி பண்ண என்ன பண்ணலாம்? ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் வினோத் ஒவ்வொரு விதமான விஷயங்கள். இதெல்லாம் ஒரு விஷயம் எதுவுமே ஹிடன் திங்ஸ்னே நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் எதுவும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் மேஷ ராசிக்காரர்களுக்கு இப்படி, இந்த மீனராசிக்காரர்கள் இப்படி, இந்த மாதிரிலாம் நம்ம சொல்கிறோம். ஒருத்தருக்கு தலையில் அடிபடும், இது இவங்களுடைய ஜென்ரல் நேச்சர், இது இவர்களுக்கு இந்த மாதிரி இருக்கும், இது இவங்க ஜென்ரல் நேச்சர் அப்படின்னா அந்த காரியங்களை நம்ம ஈடுபடாமல் இருக்கணும். அதுதான் அதனுடைய நோக்கம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ராசிக்கு இந்த பாதகாதிபதியை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அதுக்குரிய செயல்களில் நம்ம இறங்காமல் இருக்கணும். அதுதான் விதியை மதியால் வெல்றதுங்கிறது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொன்னால் ஒரு தம்பதிகள் பிரிஞ்சிருக்கணுங்கிறது விதி. இப்போது நம்ம மீனோ மிதுனோ கன்னி தனுசு சொல்கிறோம், இவர்களுக்கு டைவர்ஸ் ஆகணுங்கிறது விதி என்றால் அது அப்படியே நடக்குமானா கிடையாது. ஒரு நீதிபதி இருக்காருன்னா அந்த நீதிபதி குற்றவாளிக்கு எப்படி தண்டனை கொடுக்குறாரு? இப்போது மரண தண்டனை கொடுக்குற நீதிபதியும் இருக்கார். அதே நீதிபதி அதே குற்ற செயலுக்கு 6 மாத சிறை தண்டனை கொடுக்குறது இருக்குது. ஏன்னா குற்றத்தினுடைய அடிப்படையில் அதனுடைய தன்மையை பார்த்து தான் இவங்க வந்து தண்டனை கொடுக்குறாங்க. உச்சக்கட்ட தண்டனையா சாதாரண தண்டனையான்னு. தண்டனைகள் மாறுபடுவது எதனா இந்த இன்டென்சிட்டியை பேஸ் பண்ணி. அங்கே தான் இங்கே இருக்கு ட்ரிக்கே. ஜோதிட சாஸ்திரம் சொல்லிடும் 7 குடைவன் விதி வந்து பாதகாதிபதி டைவர்ஸ் ஆகிடும்னு சொல்லிடும். ஆனால் கடவுள் என்ன செய்கிறார், உங்களுடைய நற்குணத்தின் அடிப்படையில் உனக்கு என்ன பிரிக்கணும் அவ்வளோதானே, ஃபயர் அனுப்பிட்டுருப்போம் என்று சொல்லி பிரித்து வச்சிடறாரு. அது கூட பிரிவின் ஒரு பகுதி தான், டைவர்ஸ் மாதிரி தான். இவங்களும் பாட்டிலேயே லவ் பண்ணுவாங்க, சாங்கிலேயே லவ் பண்ணுவாங்க, பிரிஞ்சு தான் இருக்காங்க. ஆனால் அதுக்கு பேர் டைவர்ஸ் கிடையாது, அதுக்கு பேர் வெறும் பிரிவு. அப்போது ஒரு தண்டனையை சிம்பிளிஃபை பண்ண கடவுளால் முடியும். அப்போ நீங்கள் கர்ம பலன்னா என்னன்னா நமக்குரிய யோகாதிபதி யாரு? இப்போது ஒரு ராசிக்கு யோகாதிபதினு இருப்பாங்கல்ல, அவங்கள நீங்கள் நிறைய வழிபடுறதன் மூலம் என்ன ஆகும் அப்படின்னா கடவுளுடைய அருகில் நீங்கள் செல்லுகிறீர்கள். நமக்கு நன்மை பயக்கும் கிரகங்களை எல்லாம் நமக்கு நன்மை பயக்கும் கிரகங்களை அதிகமாக தொடுவதன் மூலம் நிறைய ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்கிற மாதிரி கிருமி நம்ம பக்கம் வராது. நீங்கள் உங்களை பலப்படுத்திக்கணும். அப்போ நமக்கு ஒரு ராசிக்கு நமக்கு தெரியும் 2, 5, 7 கூடவன் நல்லவன், 11 கூடவன் நல்லவன். அப்போ இந்த ராசிக்காரர்கள் இந்த தெய்வங்களை வழிபடுவதன் மூலம் தண்டனைகள் சிம்பிளிஃபை ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வேலை போக வேண்டியது ஆனால் டிபார்ட்மெண்ட்டை மாற்றிட்டாங்க, இப்படி வந்த கத்தி அப்படி மாறிடுச்சு, கன்வெர்ட் ஆயிடுச்சு. அதுதான் கடவுளோட ட்ரிக்கு. கடவுள் நினைச்சா தண்டனையை கன்வெர்ட் பண்ணி மாற்ற முடியும். அது அவருக்கு தண்டனை தான். குவாலிட்டியில் இருந்தவர் ப்ரொடக்ஷனில் போய் கஷ்டப்பட போகிறாரு. ப்ரொடக்ஷனை பற்றி அவருக்கு ஒன்றுமே தெரியாது. எல்லாரும் ரேக்கிங் பண்ணுவாங்க டீம் மெம்பர்ஸ்லாம். அந்த ரேக்கிங்கை தாண்டிட்டு அந்த இடத்துல அவர் பர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். அது ஒரு தண்டனை தான். இதுக்கு அவன் வேலை விட்டே போயிடலாம். ஆனால் வேலை போகாமல் இந்த தண்டனை கன்வெர்ட் பண்ணார். ஏன்னா அவன் நல்லவங்கிற ஒரு பாயிண்ட்டுக்காக. அப்போ நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் யோக கிரகங்களை நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டால் நமக்கு என்ன ஆகும், தண்டனைகள் சிம்பிளிஃபை ஆகும். மற்றபடி இவங்க சொல்கிற மாதிரி இந்த கலர் ட்ரெஸ் போட்டுக்கோங்க, இந்த கலர் பூவை அணிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் பண்ணால் கிரகங்களை கன்வெர்ட் பண்ணுறது அப்படிலாம் கிடையாது. நமக்குன்னு யோகம் செய்கிறவங்க இருக்காங்கல்ல, அவங்கள நம்ம நிறைய சக்தியாக வச்சுக்கிட்டா. இப்போது ஒன்றும் இல்லை வினோத், சிம்பிளாக சொல்கிறதா இருந்தால் எனக்கு பாட்டு வராது, எனக்கு எனக்கு வந்து ஓவியம் வராது, எனக்கு இதெல்லாம் வராது, இதெல்லாம் என் வீக்னஸ். ஆனால் எனக்கு பேச்சு வரும், எனக்கு பலம்னு ஒன்று இருக்கும்ல, அந்த பலத்தெல்லாம் ஆக்டிவேட் பண்ணால் அந்த ரூட்டில் பொழைச்சிட்டு போயிடுறேன். நான் ஏன் வராததை பற்றி கவலை பண்ணணும், வர்றதை வச்சு பொழைச்சிக்கிறேன். சிம்பிள், அவ்வளோதான். அப்போது ஒரு ராசிக்கு மைனஸ்ன்னு இவ்வளோ சொல்கிறோமே,
ப்ளஸ்ன்னு எவ்வளோ இருக்குது, இந்த ப்ளஸ்ஸை நிறையா பண்ணிங்கன்னா மைனஸ் தன்னால் கம்மியாயிடும். இதெல்லாம் எப்படி குருஜி கண்டுபிடிக்கிறது? ஏன்னா நம்ம ஆல்ரெடி டிசைடட், நம்ம ஒவ்வொரு பதிவுகள்லையும் மேசராசிக்காரர்கள் பிறப்பு பலன் நம்மளே பேசியிருக்கோம். இதெல்லாம் இருந்தால் உங்களுக்கு கிடைக்கும், இதெல்லாம் இருந்தால் உங்களுக்கு இருக்கும், இதெல்லாம் தான் உங்களுக்கு அமைப்பு. அந்த அமைப்பை இதெல்லாம் ப்ராப்ளமோ அந்த ப்ராப்ளத்தையே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காம இதெல்லாம் ப்ளஸ்ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா நிறைய பேர் அதை தான் பண்ண மாட்டேங்கிறோம். நமக்கு எது வருமோ அந்த ரூட்டில் போகணும். வராத தொழில் பின்னாடி இப்போ கூட பாருங்கள், ஒருத்தர் பேசலைன்னா அதுக்காக மெனக்கெட்டு உட்காந்து பேசுறது ட்ரை பண்ணிட்டு இருப்போம். ஒருத்தர் நம்மக்கிட்ட உயிராக பேசிகிட்டு இருப்பாங்க, அவங்கள மதிக்க மாட்டோம். அதை நான் சொல்ல வருது, நமக்காக நேரம் ஒதுக்குங்க. இந்த கிரகங்கள் நமக்கு அருள் புரிகிற கிரகங்கள் இருக்கு பாருங்க, அந்த நேரத்தில் ஒரு தொழில் ஆரம்பிங்க. அந்த அருள் புரிகிற கிரகங்கள் வர்ற நேரத்தில் ஒரு பிஸ்னஸ் பண்ணுங்க. அவன் ரெடியாக இருக்கான் நமக்கு தரப்போகிறான். இதை வச்சு நீங்கள் கைத்தை பிடிச்சி மேலே வந்துட்டீங்கன்னா மைனஸ் எல்லாம் ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ அப்போது அந்த அந்த அருள் தர்ற கிரகங்கள் என்னங்கிறது ஒரு ஜாதகத்துக்கு லக்னாதிபதி 2 கூடியவன், 5 கூடியவன், 7 கூடியவன், 11 கூடியவன், இதெல்லாம் அருள் தரும் கிரகங்கள். அதுக்குரிய கோயில்கள் போகிறது, அதுக்குரிய பதிகங்கள் பாடுறது, இதெல்லாம் பண்ணாலே இப்போ நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு தன்னால் சிம்பிளிஃபை ஆகிடும். இது ஒன்றும் இல்லை, ஒரு கோடு போடுறீங்க, இந்த கோட்டை எப்படி சின்ன கோடாக ஆக்கணும், எப்படின்னா இந்த கோட்டு பக்கத்தில் ஒரு பெரிய கோடு போட்டிங்கன்னா இந்த கோடு சின்ன கோடாயிரும். இது என் ராசியில் இருக்கிற ப்ராப்ளம். இந்த பக்கத்திலேயே நான் நிறைய நல்லது பண்ணிட்டேன்னா இந்த ப்ராப்ளம் சின்னதாயிரும், இது பெருசாயிடும். அவ்வளோதான், சிம்பிள். ஓகேங்க. இப்போ உங்களை தொடர்பு கொள்ளணும், நம்மளுடைய ஆடியன்ஸ் வந்து எப்படி தொடர்பு கொள்ளலாம்? நம்மளுடைய நேயர்கள் பொறுத்த வரைக்கும் என்னை தொடர்பு கொள்ள கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருளிருக்கிற புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.